ஷேடோ ரவி இருக்காருல்ல, அவர் ஒரு கமிஷனர், கலெக்டரா, கலெக்டர். அவரை பார்க்க வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வராரு. இவர் எதுக்கு வராரு? அவர் பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியன் தாத்தா மாதிரியே இருப்பாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாரு. நான் ஊர் பேர் சொன்னா நீங்க கண்டிப்பா வருவீங்க. அதுக்கு வந்து கலெக்டர் ஒண்ணு, ஏங்க நான் என்ன பில் கலெக்டரா, நீங்க கூப்பிடுற இடத்துக்கு அப்படி என்னையா ஒரு அமெரிக்காவா அப்படின்னு அத்திப்பட்டின உடனே விடவெடுத்து போய் டப்புன்னு எந்திரிச்சிருவாரு. ரோக்கே வந்துரும், வாய்லாம் ஒரு மாதிரி கோணையாயி. இது அஜித் அடிக்கும் போது நீ பாத்திருக்கியா இப்படின்னு வரும், இப்படி போகும் கை, இப்படி கை போன உடனே இந்தியன் தாத்தா மாதிரியே தான் இருக்கும் அது பாக்குறதுக்கு. அப்படின்னு அப்படியே லாக் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. அமைச்சர் இடிதாங்கி பேச அவர் வருவாரு. இவர் வர சீன் 2 சீனுமே செம காமெடியா இருக்கும். ஆமா, 2 சீன்லயுமே அந்த கடத்தலுக்கு ஹெல்ப் பண்றது வந்து இடிதான் இருக்கும். அது என்னன்னா, இப்ப ஒரு அரசியல்வாதி அவனுக்கு எல்லாரையுமே தெரியாது, எல்லாரையும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான்ல. ஆமா, அத அவர் சூப்பரா பண்ணிருப்பாரு. உங்களுக்கு சுகர்னு எனக்கு தெரியும், சுகர் ஒல்லி தைராய்டு தானே, கருவாட்டு ரத்தம் இருக்கு, ஒரு வாரத்துல சாப்பிட்டா போது அப்படின்பாரு. ஈவன் நம்ம பிளான்லயே இல்ல, ஆனா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இடிதாங்கி அவர் கார்லயே கூட்டிட்டு போயிடுவாரு. ஸோ ஏஎஸ்பி வந்து இங்கே ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கார் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க, பட் ஒரு பேப்பர் மட்டும் இருக்கும். அந்த பேப்பரில் ஒரு கால சிம்பிள் இருக்கும், சிட்டிசன். இப்போ எஸ்பி ஆஃபீஸில் ஒரு பேச்சு நடக்குது. என்னன்ட்டுனா நம்மகிட்ட சொல்லிட்டே வேற கடத்திருக்கான். அப்போ இந்த கேஸ் தன்னால சிபிஐக்கு போயிடுச்சு. உனக்கு சஸ்பென்ஷன் வந்துருச்சு, வந்துருச்சு, நீயும் போயிடு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க.